வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின் சால்விங் டியூட்டோரியல். இந்த டியூட்டோரியலில் 2022 கேட்கப்பட்டிருந்த ஒரு கேள்வி. இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கேள்வி ஸ்க்ரீனில் இருக்குது, நான் இப்போ ரீட் பண்ணுறேன். இந்த கேள்வி அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாயன்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் கொஷின். சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் கல்டிவேஷன் இன் விச் alternate wetting and drying of rice fields is practiced results in 1. Reduced seed requirement, 2. Reduced methane production, 3. Reduced electricity consumption. Select the correct answer using the code given below. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாப்பிக்கில் தான் வந்திருக்கு. SRI சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். SRI சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாகவும் இருக்கும், அது இல்லாமல் மெயினாக என்விரான்மெண்ட் ரிலேட்டடாகவும் இருக்கும். ஃப்யூச்சரில் கிளைமேட் சேஞ்சை ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த SRI சிஸ்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் SRI இதை புக்கில் இருந்து படிக்கணும். இதோட சேர்த்து ஏரோபிக் ரைஸ்னு இன்னொரு சிஸ்டம் இருக்கும், அதையும் படிங்க. சரி, SRI கான்செப்ட் என்ன, இதை நான் இப்போ பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக நீங்கள் ரைஸ் கல்டிவேஷன் பார்த்துருப்பீங்க. இதை லோ லேண்டு பிளெயின் ரீஜன்ஸில் தான் பண்ணுவாங்க. நீர் எப்பயுமே இருக்கும், ஃப்ளட்டடாக இருக்கும் அந்த ரைஸ் ஃபீல்ட்ஸ். இதனால் மீத்தேன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். லோ லேண்ட் அல்லாது அப்லேண்ட்லேயும் ரைஸ் கல்டிவேட் பண்ணுவாங்க. இந்த தண்ணீர் நிறையா இருக்கும்போது அது ஆனோரோபிக் கல்டிவேஷன், ஆக்சிஜன் அந்தளவுக்கு இருக்காது. அது இல்லாமல் ஏரோபிக் கண்டிஷன்ஸ்லையும் ரைஸை கல்டிவேட் பண்ணுவாங்க. சரி, இப்போது ஸ்பெசிஃபிக்காக SRI சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் சிஸ்டம் என்ன எய்ம் பண்ணுறதுன்னா, அந்த கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுற இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, இது குறைஞ்சபட்சமாக இருக்கணும், மினிமமாக இருக்கணும். சீடு, ஃபெர்டிலைசர், அது இல்லாமல் மற்ற இன்புட்ஸ் எல்லாமே மினிமமாக இருக்கணும். இந்த மினிமம் இன்புட்ஸை வச்சு அந்த ப்ரொடக்டிவிட்டியை மேக்ஸிமமாக ஆக்கணும். அதே நேரத்தில் இது என்விரான்மெண்ட்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் இந்த SRI சிஸ்டம். SRI சிஸ்டமில் இந்த ரைஸ் சாப்ளிங்ஸை எப்படி வைப்பாங்கன்னா, நல்லா கேப் விட்டு அந்த வயலில் அவங்க வைப்பாங்க. கேப் கம்மியாக இருக்கும். அதே போல் வாட்டர் அதிகமாக அப்ளை பண்ண மாட்டாங்க. இரிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அளவு கம்மியாக இருக்கும். இதுவும் எப்படி இருக்குன்னா, ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க, ADW. ஒரு சில நேரங்களில் வெட்டாக இருக்கும், ஒரு சில நேரங்களில் ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வாட்டரை எக்கனாமைஸ் பண்ண முடியும். அடுத்து ஃபெர்டிலைசர் கன்சம்ஷனும் இதில் கம்மியாக இருக்கும். இதில் ஆக்சுவலாக ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் என்விரான்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்போ இதனால் நமக்கு பல நன்மைகள். சீடு ரிக்குவயர்மெண்ட் கம்மியாக இருக்கும், தண்ணீர் குறைவாக யூஸ் பண்ணுறதுனால மீத்தேன் ரொம்ப எமிட் ஆகாது, இதனால் குளோபல் வார்மிங் ஏற்படாது. ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுறதில்ல, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். ஸோ ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாக போகுது, என்விரான்மெண்ட்டுக்கும் இது ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இந்த நாலேஜை வச்சு ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ரெடியூஸ்டு சீட் ரிக்குவயர்மெண்ட். கண்டிப்பாக அது கரெக்ட் ஆன்சர். ஏன்னா சீடு கம்மியாக தான் தேவை, நம்ம கேப் விட்டு தான் நம்ம அந்த சீட்லிங்ஸை வைக்கிறோம். அடுத்து ரெடியூஸ்டு மீத்தேன் ப்ரொடக்ஷன். இங்கே நீர் கம்மியாக இருக்குது, ஃப்ளட்டிங் இருக்காது ஃபீல்டில், குறைஞ்சபட்ச நீரை தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் ஆல்டர்னேட்டிங் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் சைக்கிளில் யூஸ் பண்ணுறோம். அப்போ மீத்தேன் ப்ரொடக்ஷன் கம்மி. அப்போது 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர். மூணாவதுக்கு போகலாம், ரெடியூஸ்டு எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் இன்டெரக்டாக இருக்குது, ஆனால் அது டிஃபிகல்ட்லாம் கிடையாது, நீங்கள் பொறுமையாக யோசிக்கணும். எலக்ட்ரிசிட்டி அக்ரிகல்ச்சருக்கு மெயினாக எதுக்கு தேவை, இரிகேஷனுக்கு தேவை. இந்த தண்ணீருக்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. ஆனால் SRIயில் பார்த்திங்கன்னா நீர் ரொம்பவே குறைவாக தான் யூஸ் ஆகும், ரைட்டா? அது இல்லாமல் ஓவரால் அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் செய்கிறதுக்கும் எலக்ட்ரிசிட்டி தேவை. ஆனால் SRIயில் தண்ணீரும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம், ஃபெர்டிலைசர்ஸும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது ரெடியூஸ்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ரைட் ஆன்சர் என்ன, 1, 2 and 3. ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சர். நன்றி.